பிக் பாஸோட 3வது ப்ரோமோலே வந்திருக்கு. 3வது ப்ரோமோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவங்க கடிச்ச மாரி கத்திட்டு இருக்காங்க. நம்ம மஞ்சரி அவங்க. எதுக்கு கடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, கல் எடுத்துட்டு நம்ம ஜாக்லின் அவங்க பவித்ரா கல் எடுத்துட்டு ஓடலான்னு போம்போது, நம்ம பவி அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியனால, விடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கடிச்சிருப்பாங்க போல. அதுக்காக வந்து இது பண்ணி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு சாரியும் கேட்டுறாங்க. பவித்ரா சாரி கேட்டவுடனே மஞ்சரி அவங்கன்ட்டு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் அவங்க பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க. திரும்பவும் இந்த 3வது ப்ரோமோல நீங்க பார்க்கலாம். எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு வார்னிங் இது அட்வைஸ் பண்ணி இருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி அவரு. திரும்பவும் வந்து ஜாக்லின் அந்த தப்பு தான் பண்றாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கடிச்சது வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடிச்சது வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பவித்ரா அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு கடிச்சா தான் விடுவாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்களான்னு சொல்லி தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம இவங்க பவித்ரா வந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம மஞ்சரி பேசிட்டு இருக்கும்போது பவியர்ன்ட்டு, நீங்களும் வேணா நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன். நீங்க வேணா கடிச்சு பாருங்க. அந்த ஆட்டிடியூட்லாம் காட்டாதீங்க அப்படிம்பாங்க. நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தப்பு தான். ஓகே ஓகே நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பவித்ரா வந்துட்டு அப்போ நீங்க சொல்றது மட்டும் ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்துட்டு குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. சம்மணம் போட்டு ஒரு இடத்துல ஏதோ பயங்கரமா காலில் கடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பவி அவங்க. டாஸ்க் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாத விஷயத்தெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிடுறான்னே சொல்லாங்க. இது வந்து யார் விளக்கம் கொடுப்பாருன்னு நம்ம விஜய் சேதுபதி அவங்க தான் வந்து விளக்கம் கொடுக்கணுன்னே சொல்லாங்க. என்ன பண்ண போறான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பவி அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஜாக்லின் பண்ணது ரொம்ப தப்பு. 2 பேத்து மேலேயும் வந்து வன்மையாக கண்டிக்க போறாரான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லாங்க. இந்த டாஸ்கில் வந்து ராணுவுக்கு அடிப்பட்டதுலேருந்தே வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி விளாடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சேஞ்ச் பண்ணி விளாட மாதிரியே தெரியல. கல்லெல்லாம் வந்து எல்லாம் வெட்டிகளை அடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபுரமா எடுக்குங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவங்க அலர்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்னு சொல்லாங்க. பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா தகவலும் வேகமாக வந்துட்டே இருக்கும். யார் பண்ணது தப்புன்னு கேட்டிங்கன்னா 2 பேத்து மேலே தப்பு இருக்குது. என்ன டிசிஷன் நம்ம இவர் எடுக்க போறாரு கேப்டன் அவங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மிஸ் ஆகவங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை விவர்ஸ்.